ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்தால் கூட அவ்வளோ பசியை நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்தே ஒரே பசிங்க. எப்போல்லாம் நம்ம விரதம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். இல்லாமல் காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல். காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு கோயிலில் போய் பொங்க வச்சுட்டு திரும்ப வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் எல்லாம் ஆரம்பித்து கெஸ்ட்டெல்லாம் கவனிக்கணும். அந்த அலைச்சல்லையே வயிறு வந்து பார்த்திங்கன்னா கியான்னு கத்த ஆரம்பிச்சிச்சு. ஒரே பசிங்க. அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு நீ காலையிலேருந்து விரதத்தை வந்து கடைப்பிடிச்சாச்சு. எப்பயுமே வேண்டுதலை செலுத்தும் போது நம்மளோட விரதம் வந்து கடைப்பிடிச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளோட வேண்டுதலை வந்து செலுத்தணும்னு சொல்லுவாங்க. அம்மா அத்தாலாம் வந்து காலையிலேருந்தே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் ஓரளவுக்கு கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். குட்டிமா நம்மளோட கெஸ்ட் எல்லாருமே வந்து ரெடி பண்ணி கோயிலுக்கு போயிட்டோம். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அக்னி கரகம் தாங்க எடுக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே இதுதாங்க முறையாக நான் அக்னி கரகம் வந்து எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து கொஞ்சம் அலைச்சலாக இருந்ததுனால கால்லாம் கொஞ்சம் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அக்னி கரகத்தை தூக்கி தலையில் வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 10 நிமிஷம் எங்கேயாச்சும் போய் உட்காந்துட்டு வந்துடலாமான்னு தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு கால் வலி. கரகம் தூக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போல ஆயிடுச்சு நம்ம கோயிலில் வந்து இறக்கி வைக்கிறதுக்கு. நிறைய பேர் அக்னி கரகம் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பூக்கரகம், அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அளவுலாம் குத்திருந்தாங்க. ரொம்பவே கடும் பத்தியமாக இருந்து அவங்கவுங்க வேண்டுதலை வந்து செலுத்தினாங்க. கடவுள் வந்து கண்டிப்பாக எல்லாத்தோட வேண்டுதலும் வந்து நிறைவேற்றணும்னு கடவுளை நான் வேண்டிக்கிறேன்.